இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னா என்ன, அதை எங்க யூஸ் பண்றோம், அதோட பர்பஸ் என்ன, அதோட டைப்ஸ் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டோரேஜ் டேங்க்னா என்ன? ஸ்டோரேஜ் டேங்க் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் வெசல். இதுல நம்ம ஆயில், வாட்டர், கேஸ் இந்த மாதிரி எந்த மீடியமே நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த ஸ்டோரேஜ் டேங்கோட முக்கியமான பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கி, இந்த ஆயில், வாட்டர், கேஸ் இந்த மூணையும் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அக்யூரேட் வால்யூம் மெஷர்மெண்ட் நம்மளால மெஷர் பண்ண முடியும். இதுல இருந்து குறிப்பிட்ட டூரேஷனுக்கு ஒருக்கா நம்மளால சாம்பிள், குவாலிட்டி செக் எல்லாமே நம்மளால கண்டக்ட் பண்ண முடியும். இதனால நமக்கு ஏற்படக்கூடிய பஃபர் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டியை வந்து நம்மளால செக் பண்ணிட்டே இருக்க முடியும். எவ்வளோ டூரேஷனுக்கு ஒருக்கா எவ்வளோ டெம்பரேச்சர்ல எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது மூலமா. இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பரிக் டேங்க், ரெண்டாவது ப்ரெஷரைஸ்ட் டேங்க். இந்த அட்மாஸ்பரிக் டேங்க் வந்து லோ ப்ரெஷர், ரொம்ப மோஸ்ட் காமனாக எல்லா வெல் டெஸ்டிங்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இதை ப்ரெஷரைஸ்ட் டேங்க் வந்து இது வந்து வாலடைல் ஃபியூலுக்காக நான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப காமன் கிடையாது, இது வந்து லெஸ் காமன். இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தாக்கி, ஆயில் வந்து செப்பரேட்டர் விட்டு எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயிலை கொண்டு வந்து நம்ம இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். எதுக்கு அப்படின்னாக்கி, வாட்டர் வந்து பாட்டம்ல ஸ்டோர் ஆகுறதுக்கும் ஆயில் வந்து டாப்ல ஸ்டோர் ஆகுறதுக்கும் குறிப்பிட்ட டைம் தேவைப்படுது. அந்த டைம் டியூரேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம இந்த ஆயிலை கொண்டு வந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த டைம்ல ஆயில் வந்து தனியா அக்குமுலேட் ஆகுது, வாட்டர் வந்து தனியா செப்பரேட் ஆகுது. இதனால நம்ம வால்யூமை நம்மளால மெஷர் பண்ண முடியும் லெவல் கேஜ் மூலமா. இதுக்கப்புறம் இதுல இருந்து வரக்கூடிய ஆயிலை வந்து நம்ம ட்ரக்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி பக்கத்துல இருக்க ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கோ இல்லைனாக்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபிளேர் பிட்டுக்கோ நம்மளால சென்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தாக்கி, ஃபர்ஸ்ட் வந்து இன்லெட் லைன். இந்த இன்லெட் லைன் தான் த்ரீ ஃபேஸ் செப்பரேட்டர்ல இருந்து ஆயில் அவுட்லெட்டை ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து ஸ்டோரேஜ் டேங்கோட கனெக்ட் பண்றது. ரெண்டாவது லெவல் கேஜ். இந்த லெவல் கேஜ் ஹெல்ப்பால தான் விஷுவலா உள்ள எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆயில் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் வாட்டர் அக்குமுலேட் ஆகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி மெஷர் பண்ண முடியும். மூணாவது வெண்ட் சிஸ்டம். இந்த வெண்ட் சிஸ்டம் மூலமா தான் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஹீட்டால ஜென்ரேட் ஆகக்கூடிய கேஸஸை வந்து நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கி உள்ளேயே அது எக்ஸ்பேண்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ட்ரெயின் வால்வ். இந்த ட்ரெயின் வால்வ் மூலமா நம்ம வாட்டர் செடிமெண்ட்ஸை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். அவுட்லெட் லைன். இந்த அவுட்லெட் லைன் ஹெல்ப்பால நம்ம இந்த ஆயிலை வந்து ட்ரக்குக்கோ இல்லைனா பைப்லைன் மூலமாவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லைனாக்கி ஃபிளேர் பிட்டுக்கு சென்ட் பண்றதுக்கு இந்த லைனை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதோட சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தாக்கி, டாப்ல வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், வெண்ட்டும் இருக்கும் அது கூட. ரெண்டாவது ப்ராப்பரா வந்து நம்ம எர்த்திங் பண்ணியிருப்போம். எனக்கு எதுவும் எலக்ட்ரிக்கல் ஃபயர் உண்டாகாம இருக்க அந்த இதெல்லாம் ப்ராப்பரா வந்து நம்ம எர்த்திங் பண்ணியிருப்போம். மூணாவது ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஃபுல்லாவே ஃபயர் டிடெக்டிங் சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் ஃபயர் ஆயிட்டு அப்படின்னாக்கி அதை அணைக்கிறதுக்காக அந்த ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டமும் இதை சுற்றி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி, ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ஃபில்லிங். இந்த ஓவர் ஃபில்லிங் ஆகுறது, அதனால ஸ்பில் ஆகி அட்மாஸ்பியரை டேமேஜ் பண்றது, அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் இதுல வந்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது கேஸ் பில்டப். க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தா கேஸ் பில்டப் ஆகி எக்ஸ்ப்ளோஷனுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு. அதனால தான் நம்ம டாப்ல வந்து வெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், பிளஸ் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். மூணாவது வாட்டர் கண்டாமினேஷன். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல நம்ம விட்டா அது வந்து மெதுவா கிராவிட்டினால திரும்பியும் பூமிக்குள்ள திரும்பியும் போய் கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையும் கண்டாமினேட் ஆக்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இதனால நம்ம இதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கோ இல்லைனா ஃபிளேர் பிட்டுக்கோ சென்ட் பண்றோம். இதுதான் ஸ்டோரேஜ் டேங்க்ஸோட டீடைல் டயக்ராம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அட்மாஸ்பரிக் ஸ்டோரேஜ் டேங்க். தரையில இருந்து பில்டப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஃபிக்ஸட் டேங்க் வந்து இதுல உள்ள வந்து சைட்ல லெவல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி டாப்ல வந்து நமக்கு வென்டிலேஷன் லைன், ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் டாப்ல இருக்கும். இதோட சரௌண்டிங்ல ஃபுல்லுமே நமக்கு ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதோட பாட்டம்ல ட்ரெயின் லைன் இருக்கும், பிளஸ் இன்லெட் லைன், அவுட்லெட் லைன் இதுமே இதோட வாலோட சைடில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பிளஸ் இந்த எக்யூப்மெண்ட் வந்து தரையோட கிரவுண்டிங் பண்ணியிருப்போம். எதுவும் பிரச்சனை ஃபீச்சர்ல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த ப்ரெஷரைஸ்ட் ஸ்டோரேஜ் டேங்க். இந்த வெசல்ஸ் வந்து டெம்பரரி வெசல்ஸ். இது மூலமா நம்ம கரசிவ் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி உள்ளதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு லாங் டைம் ஸ்டோரேஜ் கிடையாது, ஷார்ட் டைம் தான். இதுல நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்ஸ் இருக்கும், ப்ரெஷரை ரிலீஸ் பண்றதுக்கு.
சேஃப்டி வால்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேலே போச்சுனாக்கி சேஃப்டி ரிலீஸ்க்காக எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு. ப்ரெஷர் கேஜ் உள்ள எவ்வளோ ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறத அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ஷன்ஸ் உள்ள எதுவும் ஃப்ளோட்டிங் லெவல் இருக்கா, எவ்வளவு ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கேஸ் ஃபார்ம் ஆகுது, இதை மெஷர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லைன்ஸ் இருக்கும். உள்ள மேன்வே இருக்கும். இந்த மேன்வே மூலமாக தான் ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி ஆகி கிளீனிங்காக மேன்வே, இன்லெட் லைன், அவுட்லெட் லைன், ட்ரெயின் நாசில், அதே மாதிரி சேடில் சப்போர்ட், இதோட நேம் பிளேட், இதோட மெட்டீரியல், ஹோல்டிங் கெப்பாசிட்டி, ப்ரெஷர் டெஸ்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும் நேம் பிளேட்டில். இதோட ஷெல் வந்து ஒரு சிலிண்டர் பாடியாக இருக்கும். இப்படி தான் நமக்கு இந்த ப்ரெஷரைஸ் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து வேலை செய்யுது. இப்போ அட்மாஸ்பரிக் ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ரெஷரைஸ் ஸ்டோரேஜ் டேங்கில் நம்ம ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண முடியும். அட்மாஸ்பரிக் ஸ்டோரேஜ் டேங்க் லிக்விட்ஸ்க்காக உள்ளது. ப்ரெஷரைஸ் ஸ்டோரேஜ் டேங்க் கேஸ் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்க்காக உள்ளது. தேங்க்யூ.